சுந்தரேசர் திருவிளையாடலை விவரிக்கணும்னு நினைச்ச உடனே ஆஹா உயிரே மலர்கின்றது. சொக்கா சுந்தரேசா, கற்பனை இல்லை, கற்பனை கடந்த ஜோதி. ஆனால் கற்பனை செய்து பார்க்க கூட, கற்பனை செய்து பார்த்தால் கூட உயிரையே இனிக்க வைக்கின்ற சுந்தரேசா, சுகநாதா, உன் விளையாடலை எப்படி விளக்குவேன்? இது சாத்தியமா? வியாசரும் நீலகண்ட தீட்சிதரும் பெரும்பற்ற புலியூர் நம்பியும் பரஞ்சோதி முனிவரும் இவர்களெல்லாம் விளக்கியதை எவ்வாறு விளக்குவேன் என் ஐயனே? சொக்கநாத பெருமானே, நீயே வெளிப்பட்டு சொல்ல வேண்டும். விநாயக பெருமானே, சோதி விநாயகனே, பசுந்தோகை மயில் வாகனனுக்கு மூத்தவனே, திரிபுர சுந்தரி மகனே, திருவிளையாடல் புராணத்துக்கு அருள் செய் கஜமுகனே, மங்களகரம் காணும் உன்னுடை வரத்தினாலே நல்ல வாக்குகள் தோன்ற வேண்டும். அங்கமதுரை பூணும் திருவிளையாடல் புராணத்துக்கு அருள் செய்ய வேணும். தொண்டருக்கு இதவானவனே, கொடுந்தும்பி முகாசுரனை வென் ஸ்ரீமான் அண்டர்கள் பணிபோனே, திருவிளையாடல் புராணத்துக்கு அருள் செய் சோதி விநாயகனே, முக்குருணி விநாயகனே, முன்னின்று அருள் செய். செந்திருவளம் சுரக்கும் திருவால வாயில் நின்று சிந்தை செய் திருநாள் 8 திருவிளையாடல் செய்து சந்ததம் அடியார்க்காக சாநித்தியம் புரியும் சோமசுந்தர கடவுள் செம்பொன் துணையடி வணங்குவேனே. கருத்தில் உனதடி நினைக்க எனக்கு அருள்வாய் ஸ்ரீ சுந்தரேசா. நித்திய நேரலையை இங்கு நிகழ்த்தி காட்டி சத்தியம் மட்டுமே சொல்லிடச் செய். சங்கரா மீனாட்சி சுந்தரா, மருத்துவன் வழியை அகற்றிப்பின் ஐராவதத்துக்கு உருசாவன் துரத்தி மதுரை நகரத்தை அமைத்து மலையத்துவசனுக்கு அங்கையக் கன்னியை மகள் எனத் தந்தவனே, கருத்தினில் செனித்த தடாதகை மனத்தை செய்து நீதி செலுத்தி ரஜத அம்பலத்தில் நடித்து உயர அன்னத்தை குரட்பசிக்கு அளித்து அன்ன குழியையும் அழைத்து வையையும் அங்கு அழைத்த தெய்வமே, தனிக்கடலை வரவழைத்து மலையத்வசனை பொன்னுலகை விட்டழைத்து உக்கிரகுமாரனைத் தந்து சக்தி சக்கரத்துடன் செண்டும் அளித்து அவனியும் கை கொடுத்த அரசே, தடக்கடல் சுவர விடுத்து இந்திரன் முடி தகர்த்து வடமலை அடித்து உப பெருநிதி எடுத்து அந்தன முனிவருக்கும் அனைப்பொருள் இருக்கும் உவகை தெரிந்து உரைக்கும் அண்ணலே, விலைக்களவில் மணியளித்து ஒரு வருணன் விடுத்த கடலை வற்றடித்து மதுரையை சதுஷ்கூடபுரம் என்று உதைக்கச் செய்து சித்த சரித்திரம் புரிந்து ஆதரிக்கும் ஐயனே, பருத்த கருங்கல் யானையை கரும்பருந்தும் படிக்கு இசைந்து அமனர் அனுப்பும் கயல் கொண்டு விருந்தனை குமரன் உருவச் செய்து வழுதி விரிப்பின்படி மாறி மடிக்கின்றவனே, சமிக்கரிய கொடும்பழிக்கு அஞ்சி மகாபாதகத்தை தவிர்த்து ஆசிரியர்க்கு நுழையினை அமைக்க நினைத்த சீடனை செகுத்து வான் அறவை சங்கரித்த இடபத்வஜனே, கிழிக்க வரும் மாயப் பசுகடிந்து தென்னன் கெளிக்கும்படி சாமந்தனுக்கு அருளி படரி செழிக்கும் உலவா கிழியிழைத்து வணிகத் தெருவுக்குள் வளைவிற்ற முதற்கடவுளே,
திடத்துடன் அஷ்டசித்தியை சொல்லி சென்னிக்கு சிறக்கும் வாசல் திறக்கத் தடைந்தொரு செழியனுக்கு படைக்கு நீர் பந்தல் வைத்து ரசவாதம் வலிக்கச் செய்து அருளும் அன்பருக்கு எளியனே. சோழனை மடுவில் தள்ளி பின்னொரு திருத்தொண்டனுக்கு தண்டுலப்பை கொடுத்து முன்குறித்த மாமனாக வழக்குரைத்து வரகுணனுக்கு சிவனுள் இனக்கும் துய்யானே வரகுணனுக்கு சிவலோகங்காட்டி முனைத்து இந்தானார் சுமை வருத்தந்துலவி திருமுகத்தை வரைந்து சேரனுக்கு அனுப்பி தங்க மணிப்பலகை வாணன் இசைக்கு உதவி அவன் மனைக்கு இசையில் வாதுவெளிச் செய்து தவிக்கும் பன்றி குட்டிகளுக்கு முளைப்பால் உதவி பின் அவைக்கு மந்திரித்தனத்தை தந்து பவித்திடும் கரிக்குருவிக்கு உபதேசித்து பழிப்பில நாரைக்கு முத்தியளித்தவனே புறத்துக்கு ஆளவாய் பேரமைத்து சுந்தர பேர் பொறிக்கும் கனை தொடுத்து இனிக்கும் தமிழ் மனம் விரிக்கும் சங்கப் பலகையை கொடுத்து தருமிக்கு கனகக் கிழி பெறச் செய்தவனே தருக்கமின் நக்கீரனை கரையேற்றி செந்தமிழுக்கு அகத்தியரைக் கொண்டு அறிவித்து பெருக்கும் தமிழ்ச் சங்கத்தின் பிணக்ககற்றி இடைக்காடன் பிணக்குந்தீர்த்தருளும் குணக்குஞ்சரமே. சவத்தில் வலை வீசி துதிக்கும் வாத ஊரர் தமக்கு ஐந்தெழுத்தில் அமுப்பொருட்டப் பயன் சொல்லி பலத்தரியை கவனப் பரிகள் செய்து பரியலாம் நரியாயும் ஆக்கி முடுக்கும் ஈசனே அனைக்கு மனை சுமந்து இறைக்கு வரும் சுரம் அகற்றி பல அமனரை கழுவில் இட்டு கிணைத்து உயரும் வன்னி மரத்துடன் லிங்கம் கரையும் காத்த வள்ளலே. நினைக்கவே நெஞ்சும் உயிரும் இனிக்கும் இந்த திருவிளையாடற் புராணத்தை நித்திய நேரலையில் காணவாருங்கள். ஐயா, நினைத்தாலே நெஞ்சு நிக்குதுன்னா வியாசரும் திருநீலகண்ட தீட்சிதரும் பெரும்பற்ற புலியூர் நம்பியும் பரஞ்சோதி முனிவரும் நித்திய நேரலையிலே இதை கண்டு எப்படி அனுபவித்திருப்பார்கள்? அவர்கள் கண்டு அனுபவித்து உரைத்ததை மாத்திரம் உரைக்காது அவர்கள் கண்டு அனுபவித்ததை உங்களுக்கு காட்டுகின்றோம். நீங்களும் அதை கண்டும் கேட்டும் அனுபவித்தும் அனுபூதியாயும் அடைவீர்கள். இது நாம் உங்களுக்கு அளிக்கும் உறுதி. ஸ்ரத்தையோடு வந்து தினந்தோறும் தவறாது சித்ரா பௌர்ணமி வரை இந்த நித்திய நேரலை திருவிளையாடலை கேட்டு கண்டு அனுபவித்து அனுபூதியாய் அடைந்து பரமாத்வைதத்தில் நிலை பெறுவீர்களாக. இந்த மொத்த திருவிளையாடற் புராணத்திலும் இந்த நிகழ்வுகள் இவைகளுக்கு பின்னால் இருக்கின்ற தத்துவம் மற்றும் சத்தியங்கள் இவைகளை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உணர்ந்தீர்களா? அது ஜஸ்ட் டியூன் பண்ற மாதிரி அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அந்த நித்திய நேரலைக்கு நம்மளை டியூன் பண்ணிக்கிறது, அலைன் பண்ணிக்கிறது, அவ்வளவுதான். இந்த பரம சத்தியங்கள் சிலவற்றை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். முதல் சத்தியம், உங்க கடந்த காலம் ஒரு இறுகி போன ஒன்று கிடையாது. உங்க கடந்த காலத்தை நீங்க எப்படி வேணா மாற்ற முடியும். கடந்த காலத்தை மாற்றுகின்ற அந்த அறிவியல்
ஞான நுட்பத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நிச்சயமா இந்த சத்சங்கங்களே அதை மிக தெளிவாக உங்களுக்கு அனுபூதியாக்குறேன். அதை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய கடந்த காலத்தை மாற்றுகின்ற, அழிக்கின்ற, ரீரைட் பண்ற அந்த பரம ஞானத்தை, பரம ரகசிய ஞானத்தை புரிந்து உணர்ந்து கொண்டீர்களானால் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வெறும் இந்த லென்த், பிரெத், டெப்த் இந்த சாதாரண மனிதர்கள் வாழற டைமென்ஷன்லயே இருந்து பாத்தீங்கன்னா, ஓ, எதிர்காலத்தை நம்ம விருப்பப்படி உருவாக்க முடியும், இதை நம்புற மாதிரி இருக்கு. அது எப்படி கடந்த காலத்தை போய் நம்ம விருப்பப்படி அழிச்சு மாத்தி எடிட் பண்ணி சரி பண்ணி அதெல்லாம் எப்படி சாத்தியம்னு நினைக்கலாம். சாத்தியம். டைமை தாண்டின ஸ்பேஸ் டைமென்ஷனுக்குள்ள, காலத்தை கடந்த ஆகாசம்ன்ற டைமென்ஷனுக்குள்ள நாம நுழைஞ்சோம்னா, நம்மளை டியூன் பண்ணிக்கிட்டோம்னா கடந்ததை மாற்ற முடியும். இது சாத்தியம், இது சத்தியம். இதை உங்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் இந்த சித்ரா பௌர்ணமி வரை சித்திரை பெருவிழா திருவிளையாடற் புராண சத்சங்கமும் ஞான ரசவாத நிகழ்வும். சித்திரை திருவிழா அந்த கள்ளழகர் வைகை ஆற்றிலே இறங்குகிற அந்த நாள் வரை பரமசிவ பரம்பொருள் மதுரையிலே நிகழ்த்திய 63 திருவிளையாடல்களை மாத்திரமல்ல, இன்று உங்கள் வாழ்க்கையே கூட பரமசிவ பரம்பொருள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற திருவிளையாடல் தான் என்பதை அனுபூதியாக நீங்கள் உணர்வீர்கள். இது நான் உங்களுக்கு அளிக்கும் உறுதி. பாகவதத்துல ரொம்ப அழகா வியாசர் சொல்வார், தவகதாமிருதம் தப்த ஜீவனம் கவிவிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்கலம் ஸ்ரீமதாததம் புவிகிருணந்திதே பூரிதாஜனா. உன்னுடைய கதைகள் கேட்பதற்கு இனிமையானவை, சொல்வதற்கு இனிமையானவை, நினைப்பதற்கு இனிமையானவை, கூடி பேசி கழிப்பதற்கு இனிமையானவை. இதில் எது ஒன்றை யார் செய்தாலும் அவர்களுக்கு உன்னுடைய இருப்பையே அளிக்கின்றாயே பெருமானே. தவகதாமிருதம் தப்த ஜீவனம் கவிவிரீடிதம் கல்மஷாபகம் புவிகிருணந்திதம் பூரிதாஜன. நினைத்து பார்க்கவே உயிரெல்லாம் இனிக்கின்ற பெருமானின் லீலைகளை வெறும் நினைத்து பார்த்தல் அல்ல, ஆன்மாவிற்குள் நிறைத்து பார்த்தல். சுந்தரேச பெருமானை, மீனாட்சி சுந்தரேசர் செய்த திருவிளையாடல்களை உணர்வதன் மூலமாக நம் வாழ்க்கையை அவன் செய்யும் திருவிளையாடல் என்று அனுபூதியாய் உணர்வோம். வாருங்கள். இந்த பராபவ ஆண்டு, தமிழ் புத்தாண்டு மலர்ந்திருக்கின்ற இந்த நன்னாளிலே இந்த திருவிளையாடற் புராணம் சத்சங்க ஞான ரசவாத நிகழ்வு துவங்குகின்றது. இதன் மூலமாக உங்கள் எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கின்றேன். மீண்டும் ஒருமுறை இன்று புத்தாண்டு கொண்டாடும் தமிழ் மக்கள், மலையாளத்து கேரளத்து மக்கள், பஞ்சாபிய மக்கள், அஸ்ஸாம் மக்கள், ஒடிசா மக்கள், நேபாளத்து மக்கள், சிங்களத்து மக்கள், காம்போஜ நாடான காம்போடியத்து மக்கள், லாவோஸ் மக்கள், பர்மீஸ் மியான்மர் மக்கள், துளுநாடு கர்நாடகாவின் துளுநாடு மக்கள், கோக்போரக் திரிபுரா மக்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு எல்லா நன்மைகளையும் தந்து சர்வ மங்களத்தையும் தந்து பரமாத்வைதத்தை அளிக்கும் என்று ஆசீர்வதிக்கின்றேன். பரமாத்வைத பிராப்திரஸ்து, சர்வ மங்கள பிராப்திரஸ்து. மீண்டும் ஒருமுறை முழுமையாக எல்லோரையும் ஆசீர்வதிக்கின்றேன். வேதநெறி தழைத்து ஓங்குக, மிகு சைவத் துறை விளங்குக, பரமசிவ பக்தர் பூத பரம்பரை பொலிக, உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவநீதி விளங்கி ஓங்குக என்று வாழ்த்தி எல்லா நன்மையும் பெருகிட
மாதம் மும்மாறி பெய்து மங்களம் நிறைந்து மன்னன் கோன்முறை அரசு செய்து குறைவிலாது உயிர்கள் வாழ்ந்து நன்மைகள் எல்லாம் நடந்து ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்று மூங்கில் போல் சுற்றம் சூழ வாழையடி வாழையென எல்லோரும் எல்லா நன்மையும் பெற்று வாழ்ந்திட ஆசீர்வதிக்கின்றேன். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மென்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று வாழ்த்தி அனைவரையும் பரமசிவ பரம்பொருளின் பேரருள் பெற்று நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள். ஆஸ்க் நித்யானந்தா AI சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.